நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நம்ம மார்க்கெட்ட பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணலாம். சில கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டாக்கு நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதில ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டாரு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோலார் பம்ப் தயாரிக்கிற கம்பெனி. இந்த 3 ஸ்டாக்க பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஒரு 10 பாயிண்ட் ஃப்ளாட்ல தான் முடிச்சிருக்காங்க. நிஃப்டி பேங்க் எல்லா இண்டெக்ஸ் ஓரளவு கிரீன்ல இருக்கு. இந்தியா விக்ஸும் குறைஞ்சிருக்கு. ஐடி இண்டெக்ஸ் நேத்து சம்பவம் செஞ்சுட்டாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு ஐடி இண்டெக்ஸும். மத்தபடி பெருசா ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மீடியா வந்து பார்த்தீங்கன்னா 2% மேல ஏறியிருக்கு. பாக்கி எல்லாம் 1% கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள் அந்த செக்டார் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2.18. சில ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்க. டேட்டா சென்டர் ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் செக்டார்ல உள்ள ஸ்டாக் நம்ம மல்டி பேக்கர்னு போட்ட சில ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸு. டேட்டா சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்த் ராஜ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆயிருக்கு இன்னைக்கு 8%க்கு மேல இன்னைக்கு ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, HPL இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி தான் மல்டி பேக்கர் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். இன்னைக்கு 7%க்கு மேல இந்த ஸ்டாக்கும் ஏறி இருக்குங்க. ஆனந்தராஜ் இந்த HPLலாம் வந்து நெறைய டைம் நம்ம வீடியோல அடிக்கடி டிஸ்கஸ் பண்றோம். எதுக்கு வந்து சில ஸ்டாக்ல நம்ம ரிப்பீட்டடா டிஸ்கஸ் பண்றோம்னா, நல்ல ஸ்டாக்க தான் நம்ம ரிப்பீட்டடா டிஸ்கஸ் பண்றோம். சில நண்பர்கள் என்னடா அவங்க சொன்ன ஸ்டாக்கே சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு புதிய புதிய ஸ்டாக்க நம்ம தேடி போம்போது, அந்த ஸ்டாக்ல உள்ள நெறைய விஷயங்கள் நமக்கு கண்ண மறைச்சிரும். அந்த ஸ்டாக்ல போய் நான் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம மாட்டிக்க கூடாது. இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4, 5 வருஷமா இந்த ஸ்டாக்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். எந்த ஒரு கெட்ட நியூஸ் வந்தாலும் நம்ம வந்து மார்க் பண்ணி நோட்ல வச்சுக்கிருவோம் அந்த ஸ்டாக்க பத்தி. அதனால இந்த மாரி ஸ்டாக்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் போட்டு ஒரு 350, 400 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்ல எழுதி வச்சிருக்கேன். அந்த ஸ்டாக்க மட்டும் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணி நான் அதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றேன். சில ப்ராஃபிட்டும் புக் பண்ணுவேன். ரீஇன்வெஸ்ட்டும் பண்ணுவேன். அந்த ஸ்டாக்க பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். புதிய புதிய ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக் நல்ல ஐபிஓ வந்த ஸ்டாக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். HPL வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாமே ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. மெட்டல் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1% மேல ஒரு டவுனு. இன்ஃப்ரா, அதுக்கப்புறம் நிஃப்டி கமாடிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ளாட்டா தான் முடிச்சிருக்காங்க. நம்ம நிஃப்டிய பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து எக்ஸாக்ட்டா நம்முடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டச் பண்ணி ஒரு டோஜி மார்க்கே இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி கொஞ்சம் ரைஸ் ஆயி, அதுலேருந்து அந்த கேப் அப் ஆயி, கேப் டவுன் ஆயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ்க்குள்ள வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, சைட்வே போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாருக்கு ஏதாச்சும் அக்ரீமெண்ட் ஆகி ஒரு குட் நியூஸ் வந்துச்சுன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம இங்க ஒரு மேல போட்டுருக்கோம்ல, இந்த பாக்ஸ பிரேக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இப்ப நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் மேலேயும் சரி, கீழயும் சரி, இங்க டவுன் சைடு 1, 2, 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா, டச் ஆயிருச்சு. இப்போ 4த் டைம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோ இல்ல ஒரு இண்டெக்ஸ கிராஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 4த் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி, இத ரீட்ரேஸ் பண்ணி இப்படி போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்னோட வியூ தாங்க. யாரும் இத கருத்தில் கொண்டு நீங்க வந்து யாரும் வந்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட் என்னுடைய டெக்னிக்கல் வியூவ தான் நான் சொல்றேங்க. எஜுகேஷனுக்காண்டி தான் நான் சொல்றேன். சில ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. அத நம்ம பத்தி பார்க்கலாம். அட்லாண்டா எலக்ட்ரிக்கல் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல உள்ள லிஸ்ட்டுங்க. இது ஐபிஓ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, மலை மாரிக்கு இந்த ஸ்டாக் போயிட்டே இருக்கு. இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 285 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. கியூ பவர், அதுக்கப்புறம் அட்லாண்டா எலக்ட்ரிக்கல் இந்த 2 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆல்ரெடி நல்ல ஒரு பிரைஸுக்கு போயிருச்சு. அது 52 வாரம் லோ எங்கே இருக்குன்னு பாருங்க. இப்ப இன்னைக்கோட இந்த ஸ்டாக் 5% மேல ஏறி இருக்கு. இது ஆல் டைம் ஹை பாருங்க. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மேல ஏறி இருக்குன்னு தெரியும். ரொம்ப நாளா சைட்வேல இருந்திருக்கு. இந்த மார்க்கெட் ஸ்டாக் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்சம் ஃபண்ட் இல்லனால வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டாக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணிட்டேன். பார்ப்போம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்க ரைஸ் ஆயிட்டு இங்க ஒரு வாய்ப்பு குடுத்துச்சு. அப்பவும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நல்ல ரைஸ் ஆயிட்டு இப்போ ஒரு வாய்ப்பு வருது. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கியூ பவருக்கு. இந்த அட்லாண்டிகா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 285 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல விஷயம். HPCL இந்த கம்பெனி வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 264 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் நல்லா ரைஸ் ஆயிருச்சுன்னா, அதுக்கு பின்னாடி ஓடுறத வந்து பார்த்தீங்கன்னா, தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா, குறைச்சுக்கங்க. ஏன்னா, இந்த ஸ்டாக் பாருங்க, செங்குத்தா ஏறிருக்கு.
நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு கொஞ்சம் செல்லிங் ஆயிட்டு நல்லா செங்குத்தா இருக்கு. ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ரூ. 80 ரூ. 85 ரேஞ்சிலேருந்து நல்லா ஆகி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க. இது வந்து இப்ப நம்ம யாராச்சும் இங்க வாங்கியிருந்தோம் இந்த ஸ்டாக்கு, இதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருப்போமா? கண்டிப்பா அந்த அளவுக்கு பொறுமை ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க யாருக்குமே இருக்காது. ஏன் எனக்கு கூட இருக்காது. நான் கூட நெறைய ஸ்டாக் இந்த மாரிக்கே வித்துட்டு வெளில வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்லாம் நெறைய மேல போயிருக்கு. இந்த ஸ்டாக் எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1 இயர் வந்துட்டு, அதுக்கப்புறம் நல்லா கன்டின்யூ ஆர்டர் கிடைக்கும். பிரேக் அவுட் ஆயிருச்சு. இப்ப இந்த லெவல்ல போய் ஒரு இன்வெஸ்டர் வந்து இங்க வாங்கலாமா? அப்படின்னு கேட்குறாங்க. அது மிகப்பெரிய தவறு. ஒரு ஸ்டாக் ரைஸ் ஆயிருச்சுன்னா அத விட்டுறணும். இப்ப வந்து எந்த ஸ்டாக் நல்ல மார்க்கெட்ல நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல நல்ல கம்பெனி கிடைக்கோ, அந்த ஸ்டாக்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஸ்டாக் எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர் வரலாம். ஏன்னா, நெறைய பேர் இங்க வாங்கியிருப்பாங்க. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, 3x மேல போயிருச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க, நெறைய பேர் செல் பண்ணுவாங்க. செல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, நம்மள மாரி ஆளுங்க வந்து போயிட்டு ஹைல வாங்கிக்கிட்டு ஹைல வாங்கி நம்ம மாட்டிக்குவோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்க காச. கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே லாஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹெச்பிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 264 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அதுக்கப்புறம் பிஹெச்எல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நைஜீரியால வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் டர்பைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2500 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு புரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, செல் ரேட்டிங் குடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. 4.5% மேல நல்ல ஒரு டவுனு. இந்த ஸ்டாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால ரொம்ப நாளா நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. இங்க வாங்கலான்ட்டு. இந்த ஸ்டாக்குமே ஓரளவுக்கு நல்லாவே ரைஸ் ஆயிருச்சு. ரைஸ் ஆயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர் வந்துட்டுருக்கு. பார்ப்போம் இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் 2500 கோடிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம் ஹெச்பிஎல்க்கு. நான் சொன்ன அந்த 3 ஸ்டாக்ல பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஆட்டோமொபைல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் லைலாண்டுங்க. அசோக் லைலாண்டு நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்ல நம்ம டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் இது. அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. 33% ஒரு நல்ல ஒரு டவுனு. இந்த ஸ்டாக்க பத்தி நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல வந்து இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ண ஸ்டாக்ன்னு சொல்லலாம். ஏன்னா, இது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 ரேஞ்சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ரைஸ் ஆயிருச்சு இந்த ஸ்டாக்கு. இப்போ ஒரு நல்ல ஒரு டவுன்ல வந்துகிட்டு இருக்கு. அசோக் லைலாண்டு இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாவே, அருமையான ரிசல்ட் சொல்லலாம். சேல்ஸு லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல 14,830 தான். இப்போ 14,240 ஆல்மோஸ்ட் ஒரு 3000 கோடிக்கு மேல அதிகமாவே வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 19 குடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1384 கோடி. 862 கோடி எங்க இருக்கு? 1304 எண்பத் 1381 கோடி எங்க இருக்கு? அருமையான ஒரு சேல்ஸ் குடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் கீழ இறங்குறதுக்கு காரணம் என்ன? செல்லிங் பிரஷரு. ஃபண்டமெண்டலா பார்க்கையில காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத்து, காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்து, ஸ்டாக் பிரைஸ் இஜிஆர் எந்த வருஷமே மைனஸ் ரிட்டர்னே குடுக்கலங்க. எல்லா வருஷம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எல்லாமே நல்லாவே இருக்கு இந்த ஸ்டாக்ல. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா 13% ஹோல்ட் பண்றாங்க. கொஞ்சோண்டு தான் செல் பண்ணியிருக்காங்க. அசோக் லேலண்ட் நீங்க வந்து இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது ஒரு நண்பர் கேட்ட ஸ்டாக் தான். செமிகண்டக்டர் உள்ள செக்டார் ஸ்டாக் தான் சியாண்டு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1.5% நல்ல ஒரு டவுனு. 52 வார லோ பக்கத்துலலாம் தேடாது. ஒரு 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா இப்ப செமிகண்டக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 100 மில்லியன் கிட்ட. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியா தாங்க இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூ தான் இருக்கு. புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 514 புக் வேல்யூ கிட்ட பக்கத்துல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1.24 புக் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ 5 ஒரு 3% வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இந்த ஸ்டாக்லாம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்ட் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. டிஜிட்டல் அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் நெட் குரோத் ஏரியா அந்த மாரி நெறைய ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வருமானம் வந்துட்டு இருக்கு. அமெரிக்கால மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 50% உங்களுக்கு வருமானம் வருது. யூரோப் அண்ட் மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா 80%. ஏசியா பசிபிக், இந்தியால சேர்த்தீங்கன்னா 21% அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வெளிநாடுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வருமானம் வருது. இந்த ஸ்டாக் இந்த அளவுக்கு கீழ படுத்து தூங்க காரணம் என்னன்னா, இப்போ வந்து நெறையா அந்த ட்ரம்ப் வந்து இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆச்சு. நெறைய தாரிஃப் இந்த மாரி பிரச்சனைலாம் இவங்க பிசினஸ் நெறையா பாதிக்கப்பட்டிருக்கு. செமிகண்டக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ரிசல்ட் வந்து பார்க்கையில அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் சொல்லிக்கிற மாரி இல்ல. ஏன்னா 66 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய ரிசல்ட் இல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் 97லேருந்து 66 குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கையில 186லேருந்து 66 ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அடி வாங்கியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12% அந்த அளவுக்கு பெருசா குறையல. 13 டூ 12 தான் குறைஞ்சிருக்கு சியாண்டு. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதில முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம்னா, 23/14லேருந்து பார்த்தீங்கன்னா, 23/28 ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2025ல இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரிக்கு எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இதில
15.28லேருந்து 15.33 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொமோட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 40.98 39.52 டிஐ வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கில். பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு செல் ஆயிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் ப்ரொமோட்ரு, எஃப்ஐஐ, டிஐ இவங்க 3 பேருமே இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க சியான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் பம்பு தயாரிக்கிற கம்பெனி, இவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து நிறையா ப்ராஜெக்ட் கிடைக்கிது. ஜிகே எனர்ஜி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10% அப்பர் சர்க்யூட்டுங்க. ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோவில் சேனல்லையும் போட்டிருக்கோம். ஒரு ₹100 ₹200 கீழே உள்ள ஸ்டாக்லையும் போட்டிருக்கோம். புதுசாக ஐபிஓ வந்து ஒரு 50% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற ஸ்டாக்குன்னு சொல்லி இந்த வீடியோ போட்டிருப்போம். இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு லோ ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரைஸ் ஆயிருக்குங்க. இப்போ ஒரு சைடு வேலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு இன்றைக்கி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்குங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வச்சிருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. இவங்களுடைய முக்கியமான பிஸ்னஸ் என்னன்னா சோலார் பவர் அக்ரிகல்ச்சர் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அண்டர் காம்போனன்ட் பி அண்ட் பிஎம் குசம் ஸ்கீம். அதாவது கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பம்பு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 419 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 460 கோடி. லாஸ்ட் இயர் மார்ச்சில் பார்க்கும்போது 350 கோடி. அதாவது இயர் ஆன் இயர் நல்லா இருக்குங்க. குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கம்மியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஃப்ளாட்டாக இருக்குது. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கையில 45 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 59 கோடி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2022ல வெறும் 2 கோடி தான் சேல்ஸ் பண்ணாங்க. இப்போ 200 கோடி. எத்தனை மடங்கு பாருங்கள். ஒரு 2022 மார்ச்னு கணக்கு பண்ணுங்களேன். 2023, 24, 25, 26 4 வருஷத்துல வந்து ஆல்மோஸ்ட் 2 கோடி டு 201 கோடி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்குங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குது. ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 244 கோடி ரிசர்வ் வச்சுருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ரு 79.20 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எஃப்ஐ ஆல்ரெடி 1% தான் வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. இதில் ஒரு டிஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 8.03லேருந்து 8.29 டிஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கில் இந்த ஸ்டாக் குறைஞ்சிருக்கு. ஜிகே எனர்ஜி இன்றைக்கி 10% முக்கியமான ஒரு சப்போர்ட்டும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம நிறைய முக்கியமான தகவல் இன்றைக்கி மார்க்கெட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டேட்டாவும் நான் அனலைஸ் பண்ணி கஷ்டப்பட்டு தான் எடுத்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்காண்டி போடுறேன். ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் கொடுத்து எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் ட்ரேட் தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்குமே நம்ம பைர் காலோ செல் காலோ கொடுக்குறது கிடையாது. எல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான். நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. எந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசரை கேட்டு நீங்கள் போய் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்போவுமே வந்து நமக்கு 2 விஷயம் முக்கியமாக தேவை. ஒன்று பொறுமை, நிதானமும். எந்த ஒரு நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் நல்ல குறைந்த ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். நீங்களும் நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி ஒரு கோடீஸ்வரனாக என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.